ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது சூப்பரான டிசைனிங் துணியில் நம்ம டாப் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைனிங் துணிக்கு நம்ம பிளாக் கலர் எடுத்திருக்கோம். இந்த பிளாக் கலர் லைனிங் துணி நம்ம போடுறதுனால எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இந்த டாப்போட மெயின் கிளாத்து துணி வந்து கரும் பச்சை அப்படிங்கிறதுனால கருப்பு கலர் துணி இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டாப்போட மொத்த உடம்பு சுற்றளவு 38 இன்ச்சு. டாப்போட மொத்த நீளம் 35 இன்ச்சு. இந்த அளவுக்கு தான் நம்ம இந்த டாப்போட மெயின் பீஸ் துணியும் லைனிங் துணியும் நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டில் இந்த மெயின் பீஸ் துணியை முன்துண்டுக்கும் பின்துண்டுக்கும் கரெக்டான அளவு ஒரு பகுதியில் முன்துண்டுக்கு 19 ப்ளஸ் ஒரு 3 இன்ச்சு கூட எடுத்துக்கிடலாம். மொத்தம் 22 இன்ச்சு முன்துண்டுக்கு. பின்துண்டுக்கும் அதே மாதிரி 22 இன்ச்சு எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி மெயின் பீஸ் துணியும் இந்த 22 முன்துண்டு 22 பின்துண்டு 22. அடுத்ததாக டாப்போட நீளத்துக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் அடுத்தது அந்த டாப்போட நீளம் எட்ஜில் மடக்கி தைக்கிறதுக்கும் சேர்த்து 35 ப்ளஸ் 2 இன்ச்சு நம்ம விட்டு 37 இன்ச்சுக்கு இந்த டாப்போட நீளத்துக்கு துணி எடுத்துக்கிடணும். அதேமாதிரி உடம்புக்கும் நம்ம தேவையான அளவு, இந்த அளவு இல்லைன்னா தேவையான அளவுக்கு நம்ம கரெக்டு தான், உங்களுக்கு தைக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம விட்டு கட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இப்போ 38 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள துணிக்கு நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டில் இந்த லைனிங் பிளாக் துணியை வந்து நம்ம மேசை போர்டில் போடணும். அடுத்ததாக மெயின் பீஸ் துணியை முன்துண்டுக்கு 22 பின்துண்டுக்கு 22 இந்த அளவில் நம்ம நீட்டாக போட்டுக்கிடணும். போட்ட பிறகு பாருங்கள், அடுத்ததாக நம்ம இதே லைனிங் துணியை பிளாக் துணியை மேல் பகுதியில் மார்க் பண்ணுறது கனெக்ட் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்ததாக நமக்கு அளவு துணி தந்திருக்காங்க தைக்கிறதுக்கு. இந்த அளவு துணியோட அப்படியே நம்ம அந்த துணிக்கு மேலே போட்டு மார்க் பண்ணால் போதும். அந்த ஷேப் வர்றதுக்கு தான் நம்ம இந்த அளவு துணியை மார்க் பண்ணுறோம். ஆனால் இந்த அளவு துணி சின்ன அளவு அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு 2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கிடலாம். அந்த இடுப்போட ஒடுக்கம், அடுத்தது பாருங்கள் ஆம்கோல் பகுதி எல்லாம் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி அளவு துணியை வச்சு தான் மார்க் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்ததாக கழுத்து சுற்றளவு 2.25 இன்ச்சு, ஷோல்டர் 4 இன்ச்சு, ஆம்கோல் பகுதி 6 இன்ச்சு இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்ததாக முன்கழுத்து இறக்கம் மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக பின்கழுத்து இறக்கமாக மார்க் பண்ணிக்கிடணும். முன்கை குழி பின்கை குழி, முன்கை குழியும் பின்கை குழியும் 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் வரதுனால நம்ம 2 கைக்குழியுமே தனித்தனியாக மார்க் பண்ணி தான் கட் பண்ணிக்கிடணும். பாருங்கள், அடுத்ததாக இந்த இடுப்பு ஒடுங்கி வரக்கூடிய பகுதியிலேருந்து அப்படியே அழகாக வளைச்சி அந்த இடுப்பை வளைச்சி நீட்டாக வெட்டி எடுத்து நம்ம இந்த சுடிதாரை கட் பண்ணி முடிச்சுக்கிடலாம். பாருங்கள், இப்போ இந்த சுடிதார் டாப்போட எல்லா அளவுமே நம்ம கட் பண்ணியாச்சு. முன்கழுத்து பின்கழுத்து, அடுத்தது முன்கை குழி பின்கை குழி, இடுப்பு ஒடுக்கம், புட்டை சுற்றளவு எல்லாமே உடம்பு பகுதி எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக பாருங்கள், இந்த பிளெயின் டிசைன் துணி நமக்கு எதுக்குன்னா இந்த டாப் வந்து டிசைன் வைக்கிறதுக்கு இந்த டாப்போட எட்ஜில் இந்த ஃப்ரில் மாடல் நம்ம இந்த டாப்புக்கு வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ முன் துண்டை தனியாக எடுத்துக்கிடலாம். அடுத்தது பின் துண்டையும் நம்ம தனியாக எடுத்துக்கிடலாம். எடுத்து நீட்டாக மடித்து வச்சாச்சுன்னா டாப்போட கட்டிங், உடம்பு பகுதி கட்டிங் வேலை நமக்கு முடிஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு? மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மெஷர்மெண்ட் மார்க்கிங் எப்படி இருந்து அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம நீட்டாக இந்த டாப்போட உயரம் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த டாப்புக்கு நமக்கு கைக்கு துணி தேவை இருக்குது. இந்த கையை வந்து நம்ம அளந்துக்கிடலாம். கையை அளந்து நம்ம மெயின் பீஸ் துணியில் மார்க் பண்ணலை. அதை நம்ம தைக்கும்போது இந்த கையோட லைனிங் கிளாத் இந்த பிளாக் கலர் எடுத்துருக்கோம்ல, இந்த துணிக்கு கூட நம்ம அட்டாச்சு பண்ணி கரை மடக்கி தைச்ச பிறகு அந்த மெயின் பீஸ் துணிக்கு நம்ம கையளவு வச்சுக்கிடலாம். இப்போ ஃபஸ்ட்டில் இந்த பிளாக் கலர் லைனிங் துணிக்கு நம்ம கையளவை மார்க் பண்ணிவிடுவோம்.
பாருங்கள் நீட்டாக கையோட உயரத்தை மார்க் பண்ணிவிடுவோம். அடுத்ததாக இந்த கையோட உயரத்துலேருந்து கை மொத்த சுற்றளவுலேருந்து ஆம்கோல் பகுதியை மார்க் பண்ணணும். கை மொத்த சுற்றளவு 15 இன்ச்சு, கை நீளமும் 7 இன்ச்சு. இந்த கை மொத்த சுற்றளவு 15 இன்ச்சு கூடால ஒரு 2 இன்ச்சு அல்லது 2.5 இன்ச்சு நம்ம தைக்கிறதுக்கு இடம் விட்டுக்கிடலாம் மொத்தம். அதில் ஒவ்வொரு பக்கத்துக்கும் அப்போ 1.25 இல்லைன்னா 1 இன்ச்சு வரும். அடுத்தது கை நீளம் 7 இன்ச்சு கூடால நம்ம ஒரு 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடலாம், 1 இன்ச்சு கூட வச்சு. அடுத்ததாக பாருங்கள் கை சுற்றளவு மொத்தம் நம்ம எடுத்துருக்கோம்ல 15 இன்ச்சில் பாதி தான் இந்த ஆம்கோல் பகுதி மார்க் பண்ணிக்கிடணும். பாருங்கள் இந்த ஆம்கோல் பகுதியில் மார்க் பண்ணுறது எப்படின்னா ஷோல்டர் பகுதியிலேருந்து நீட்டாக நம்ம ஆப்போசிட்டில் ஆம்கோல் பகுதி வர அந்த ஆம்கோல் பகுதியிலேருந்து கை மொத்த சுற்றளவில் 4ல் ஒரு பங்கை நம்ம மார்க் பண்ணி கை உயரம் ஷோல்டர் பகுதியிலேருந்து ஆம்கோல் பகுதிக்கு இந்த மாதிரி கொண்டு வந்தால் போதும். கொண்டு வந்து முன் கைக்குழி பின் கைக்குழி அரைஞ்சி உடம்புக்கு நம்ம கட் பண்ணது மாதிரி இந்த கையோட ஆம்கோல் பகுதியிலையும் முன் கைக்குழி பின் கைக்குழி நீட்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்ததாக பாருங்கள் இந்த கைக்கு தேவையான அளவு நம்ம ஃப்ளீட் வச்சு தான் தைக்க போகிறோம். அதனால் இந்த ஃப்ளீட் வைக்கக்கூடிய பகுதியை பாருங்கள் நம்ம இப்போ மார்க் பண்ணி விட்டுருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம ஃப்ளீட் வச்சுக்கிடலாம். அடுத்ததாக இந்த மெயின் பீஸ் துணிக்கு அளவுலேயே இந்த லைனிங் துணியை நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு தைக்கும்போது இந்த துணி அப்படியே மேலே வச்சு நீட்டாக பதிச்சு தைச்ச பிறகு மெயின் பீஸ் துணியும் இந்த லைனிங் துணியும் சேர்த்து நம்ம ஃப்ரில் வச்சு தைச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கை கட் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ முன் கைக்குழி பின் கைக்குழி கை கீழ் சுற்றளவு அடுத்ததாக ஆம்கோல் பகுதி அளவு எல்லாமே நீட்டாக நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்கமல்டி சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். எல்லா வீடியோவுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம தங்கமல்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம தங்கமல்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. பாருங்கள் இந்த டாப்புக்கு தேவையான கழுத்துக்கு கிராஸ் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த கிராஸ் பீஸில் நிறைய டிசைன் நம்ம வைக்கலாம். ஆனால் கழுத்துக்கு நம்ம நார்மலான கிராஸ் பீஸ் தான் இதில் கட் பண்ண போகிறோம். 1.25 இன்ச்சு அளவில் நம்ம இந்த டாப்போட லைனிங் துணியில் இருந்து தான் இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம். இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது நம்ம கிராஸாகவே அளவு வைக்கணும். கிராஸாக தான் நம்ம கட் பண்ணணும். பாருங்கள் நேர் பீஸ் துணியில் நம்ம இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணும்போது கிராஸ் பீஸ் கரெக்டாக வரும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும்